திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. நம்ம திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையில் பாடியிருக்கிற பாடல் இது. இந்த 4 வரி இதை மனப்பாடம் பண்ணி பாடுறதுக்கான உங்களுக்கு இது ஒரு 4 வரியை அப்படி என்ன சொல்கிறார் பாருங்க. பண் காட்டி படியாய தன் பத்தர்க்கு கண் காட்டி கண்ணில் நின்ற மணி ஒக்கும் பெண் காட்டி பிறை சென்னி வைத்தான் திரு வெண்காட்டை அடைந்து உய் மட நெஞ்சமே. இந்த மட நெஞ்சமே அந்த திருவெண்காட்டில் இருக்கிற சிவபெருமானை அடைந்து உய் மட நெஞ்சமே உய் சிவபெருமானண்ட சேர்றது. அவ்வளோ அழகாக சொல்கிறார். பண்காட்டி படியாய தன்பத்தற்கு கண் காட்டி கண்ணில் நின்ற மணி ஒக்கும் பெண் காட்டி பிறை சென்னி வைத்தான் திரு வெண்காட்டை அடைந்து உய் மட நெஞ்சமே. இப்போ நாம் இன்னைய பதிவை பார்க்க போகிறோம். திருநாவுக்கரசர் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை பண் தனி திருநேரிசை பதிகை எண் 70. ஏற்கனவே நம்ம 4 பாடல்களை பாடிட்டோம். மீதமுள்ள பாடலை பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. இந்த பதிவில் ஒவ்வொரு முறையும் இதுவே சொல்லி இவங்க பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு சலிப்பாக இருக்குதா? ஏன்னா 12 திருமுறையும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கணும்னு எங்கள் அப்பா அருள் பாலிச்சிருக்காரு. நீ தேவாரம் திருவாசகம் பாடுமா அப்படின்ட்டு. இதில் எனக்கு இறைவனுடைய திருவருளால் நடந்த அற்புத நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் கேட்டு நீங்களும் சிவபெருமானுடைய திருவருளை பெற முயற்சி பண்ணுங்கள். தினந்தோறும் பாடலை பாட முடியலனாலும் கேளுங்க. எல்லாருக்கும் கேட்குறதுக்கான வசதி கட்டாயம் இருக்குது. ஏன்னா இப்போ யார் கையிலையும் மொபைல் இல்லாமையே இல்லை, எல்லோரும் செல்ஃபோன் வச்சுட்டுருக்காங்க. ஆகையினால யூடியூப்பில் அழகாக பார்த்து இந்த கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். வஞ்சக புலையனேனை வழியற தொண்டில் பூட்டி அஞ்சலென்று ஆண்டு கொண்டாய், அதுவும் நின் பெருமை அன்றே. நெஞ்சகம் கனிய மாட்டேன், நின்னை உள் வைக்க மாட்டேன், நெஞ்சிடம் கொண்ட கண்டா என்னென்ன நன்மைதானே, என நன்மைதானே. நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டியாண்டாய், 1000 அரவம் ஆர்த்த அமுதனே அமுதம் ஒத்து, நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலவினாய் நிலவி நிற்க, நோய் அவை சாருமாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. வில்லத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பெனும் வேட்கையாலே, வல்லத்தேன் போல நுன்னை வாய்மடுத்து உண்டிடாமே. உள்ளத்தே நிற்றியேனும் உயிர்ப்புளே வருந்தியேனும், கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே. எவ்வளோ அழகான பாடல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அப்படியே அடக்கிக்கிட்டேன். வஞ்சக புலையனேனை வழி அற தொண்டில் பூட்டி. நான் ரொம்ப பொல்லாதவன்.
என் மனசு பூரா வஞ்சகம். என்னுடைய வஞ்சக மனசு இந்த இந்த புலையனை, இந்த மனுஷனை வழி அறுத்து என்னை தொண்டில் பூட்டிட்டேன். உனக்கு தொண்டு செய்ய வச்சுட்டேன். அஞ்சல் என்று ஆண்டு கொண்டாய், பயப்படாத நான் இருக்கிறேன்ப்பான்னுட்டு என்னை ஆண்டுக்கிட்ட. அதுவும் உன்னுடைய பெருமை தான்ப்பா. அப்படி நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு இதுவாக போயிட்டேன் இல்லையா. நெஞ்சகம் கனிய மாட்டேன், நின்னை உள் வைக்க மாட்டேன், நெஞ்சிடம் கொண்ட கண்டா என் என நன்மை தானே. உன்னால் என்னென்ன நன்மையெல்லாம் விளையுது. ஆனால் நான் தான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு அந்த மாதிரியான ஒரு அறிவு எனக்கு தரல. நாயினும் நாயை விட கீழானவன் நான். நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய். என்னையும் நல்ல வழிப்படுத்திட்ட, நன்னறி காட்டி ஆண்டாய். 1000 அரவம் ஆர்த்த அமுதனே. அவரை சுற்றி நல்ல பாம்புன்னு சொல்கிறோம். அது எவ்வளோ விஷத்தை வச்சுருக்குது பார்த்தீங்களா. 1000 அரவம் ஆர்த்த அமுதனே. அந்த அமுதத்தை சுற்றி அவ்வளோ நஞ்சு இருக்குது. சிவபெருமான் அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலவினாய், நிலவி நிற்க. நீ என் நெஞ்சுக்குள்ள நிலவி நிற்கிறப்பா. நோய் அவை சாருமாகின் நோக்கி நீ அருள் செய்வாயே. இனி இங்கே வந்துட்ட பிறகு எனக்கு ஏதாவது நோய் வருமா? அப்படி ஒரு நோய் வந்துடுச்சுன்னா நீ என்னை பார்த்துக்குவியே அப்படின்றாரு. வில்லத்தான் ஒன்றும் மாட்டேன் விருப்பு எனும் வேட்கையாலே, வல்லத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமேப்பா. தேன் அவ்வளோ ஒரு தேன் மாதிரி இருக்கிற உன்னை அப்படியே வாரி குடிச்சிடலாமான்னு எனக்கு ஆசை வருது. வல்லத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே, உள்ளத்தே நிற்றியானும் உயிர்ப்புலே வருந்தியேனே, உயிர்ப்புலே வருந்தியேனும் கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே. நீ உள்ளதான் நிற்கிற, நான் வெளியில் நிற்கிறேன். என் உள்ளதான் நீ இருக்கிற, ஆனால் நான் வெளியில் நிற்கிறேன். நீ வெளியே நிற்கிற, நான் உள்ளே நிற்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா. இதுதான் சொல்லிட்டாரு, காயமே கோயிலாகன்ட்டார். காயமே கோயிலுன்ட்ட பிறகு சிவபெருமான் உள்ளகிறாரு. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? வெளியே இருக்கிறோம். சிவபெருமான் உள்ளகிறாரு. ஆனால் நம்ம வெளியில் பார்க்குறோம், வெளியில் இருக்கிறாருன்னு அங்கே கும்பிட்றோம். நாம் வெளியில் இருக்கிறோம், அவர் கருவறை உள்ளகிறார். இப்படி எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்கிற அவர், நீ வெளியே இருக்கிறன்னா நான் உள்ளகிறேன், நீ உள்ளகிறன்னா நான் வெளியேகிறேன். எப்படி ஒரு அருமையான உள்ளத்தே நிற்றி ஏனும் உயிர்ப்புலே வருந்தி ஏனும் கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே. எப்படி இருந்தாலும் உன்னை என்னால் காண முடியலையே, நீ உள்ளதாங்கிற, என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு அழகான இந்த தேவாரத்தை கொடுத்துருக்காரு. திருப்புகலூர் அருமையான தளத்தில் பாடியிருக்காரு. இந்த பாடலை பாடி அனைவரும் வேண்டி விரும்பி கேளுங்க. இதில் அவ்வளோ ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு ஒரு வரியும் நம்மளுக்கு அப்படி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இதுதான் உண்மை. வில்லத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பு எனும் வேட்கையாலே. அப்படி வேட்கையால் வல்ல தேன் போல நுண்ணை. எனக்கு அப்படி ஒரு தண்ணி தாகம் எடுத்தால் நம்ம எப்படி தண்ணி விரும்பி குடிப்போம், அந்த மாதிரி எனக்கு இருக்கிற வேட்கைக்கு உன்னை அப்படியே தேன் அப்படியே வழித்து குடிச்சிடலாமான்னு இருக்குது. ஆனால் முடியலையே அப்படின்ற மாதிரி அருமையாக சொல்கிறாரு. அருமையான வரி. வல்லத்தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே, உள்ளத்தே நிற்றி ஏனும் உயிர்ப்புலே வருந்தி ஏனும் கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அப்படி புகழ்ந்து பாடுறாரு. அவருக்கு செய்யாத வேலையே கிடையாது. ஏன்னா சமணர்கிட்ட போய் நான் உங்கள் கை சாப்பாட்டை சாப்பிட்டு என்னுடைய உடம்பு ரத்தமெல்லாம் கெட்டு போச்சு, நீங்கள் நந்தி பொறிங்க, எனக்கு சூளம் பொறிங்க, என்னுடைய ரத்தம் சுத்தமாகணும், உங்களுடைய திருவடி தீட்சையை அப்படி ஒரு அருமையாக வைங்க, கூற்று உணவு உதச்சா மாதிரி வச்சிடாதீங்க, அப்படி ஒரு அருமையாக வைங்க அப்படின்னாராம்.
கைலாயத்து போய் நான் பார்த்தே தீருவேன், நான் கைலாயத்துக்கு போவேன். தளந்தளமாக அவருக்கு ஒன்றும் வயசு சின்ன குழந்தை இல்லை. அவர் 50 வயசுக்கு மேலே தான் சைவத்தில் இது வந்துட்டார். சைவத்தில் வந்து சைவத்தை நிலநாட்டினார், பாடல்களை பாடினார். எவ்வளவோ 10,000 பாடல்களுக்கு மேலே பாடினார். நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளோ தான். அது பார்த்து வருத்தப்பட்டதுக்கே சிவபெருமான் சொன்னார், உங்களுக்கு இது போதும், இதையே நீங்கள் உடப்பையில் போட்டு வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுக்கிறாரு. உங்களுக்கு இது போதும் அப்படின்ட்டு. அதை கூட நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம சொத்தை எவனோ அனுபவிக்கிறான். அழகான தமிழில் அருமையாக கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம தாத்தா. அதை நம்ம பார்க்க மாட்டோம். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. கைலாயத்துக்கு போகணும்னு போனவரை நீ ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்ற? இங்கே இருக்கிற இந்த மானசவர் ஏரியில் முங்கு, உன்னை நான் கைலாய காட்சி காட்டுறேன்னு சொல்லி திருவையாறில் கொண்டு வந்து குளத்தில் எழுந்தாராம். பாருங்க, சுந்தரருக்கு மணிமுத்தாரில் போட்ட பணத்தை திருக்கமலாலய குளத்தில் எடுத்து கொடுத்தார் திருவாரூரில். இவரை கைலாயத்துக்கு போனவரை அங்கே இருக்கிற மானசவர் ஏரியில் முங்க சொல்லி திருவையாறு குளத்தில் எழுந்தார். எழுந்த ஐயார் குளம் திருவையாறு குளத்தில் எழுந்த உடனே ஐயாரப்பர் அப்படி காட்சி கொடுத்தாராம். ரிடப வாகனத்தில் எல்லாரும் தேவர்கள்லாம் புடைசூழ கைலாய காட்சியை கண்டவர் அப்படியே எழுந்து நடந்து வராராம். எல்லாம் ஆணும் பெண்ணும் சிவனும் பார்வதியுமா தெரியுதான். அந்த மாதிரி ஒரு கைலாய காட்சியை கண்டவர். நமக்கெல்லாம் மூத்த குடி நம்மளுடைய தாத்தா. தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா இவ்வளோ அருமையான வரிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதையெல்லாம் பாடாமல் உடப்பியில் போட்டு வச்சுருக்கோம். இதையெல்லாம் பாடி பலனடைங்க. நம்மளுடைய வாழ்வு சிறப்பிக்கும், நல்லா இருப்போம். வாங்க, இன்னும் எவ்வளவோ இருக்குது, கேட்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையொருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி. அப்பர் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி.